ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உத்தியோகமும் உயர்வும். இதுதான் தலைப்பு. பொதுவாக வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் குவிப்பதற்கு நம்ம பார்க்குற வேலையில் தொடர்ந்து நம்ம முன்னேற வேண்டியது அவசியம். இந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக அமைப்புகள் ஜாதக ரீதியாக எப்படி இருந்தால் நம்ம தொடர்ந்து நாம் பார்க்குற உத்தியோகத்தினால கண்டிப்பாக உயர்வை அடைய முடியும்னு நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு எல்லாருக்கும் வரதில்லை. உண்மையை சொல்லணும்னா ஒரு 100 ஜாதகம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக 100 ஜாதகம் இருக்குன்னா இதில் ஒருத்தர் அல்லது 2 பேர் பிஸ்னஸ் பண்ணால் கூட பெரிய அதிசயம்தான். 1000 ஜாதகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 2 பேர் வேணால் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. லட்சம் ஜாதகத்தில் ஒரு 2 பேர் தான் பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. கோடி ஜாதகத்தில் தான் ஒரு 200 பேர் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிலைமை தான் உண்மை. நம்மளுடைய சிஸ்டமே பார்த்திங்கன்னா, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அப்படி தான் ஆரம்பிக்கும். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல பொண்ணை பார்த்து நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி, இதில் நல்லா படித்து நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே இல்லை. இன்னொன்று, இயற்கையின் சமநிலையில் வேலைக்கு நிறைய பேர் இருக்கணும். இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், மந்திரின்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க, சேவகர்கள் 100 பேர் இருப்பாங்க. சேவகர்கள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இயற்கையே படைக்கும். அதாவது வேலை செய்கிறது. இந்த உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்கு எந்த கிரக நிலைகள் நல்லா இருந்தால் போதும். நம்ம அதிகமாக பார்த்து பயப்படக்கூடிய 6ஆம் அதிபதி எந்த ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்காரோ இவங்களாம் உத்தியோகத்தில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க. பாவத் பாவக விதியின்படி ஒரு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு பாக்கியத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு 6ல் தான் இருக்குது. நார்மலாகவே 6ஆம் அதிபதி வளர்த்துட்டான்னா பிஸ்னஸ் பண்ணாதீங்க, கடன்காரன் ஆயிடுவீங்க, நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு நான் பலன் சொல்லுவேன். ஏன்னா அந்த 10வது வீட்டுக்கு பாக்கிய வீடாக 6ஆம் வீடு வரும். ஸோ எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கோள்கள் இருந்தாலும், 6ஆம் அதிபதி வலுவாக 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு தொடர்ந்து வேலையும் கிடைக்கும், அந்த வேலையில் தொடர்ந்து வளர்ச்சியும் அடைவீங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேரும்போது ஒரு 25,000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்த ஒரு 6ஆம் அதிபதி உச்சமான ஒருத்தர் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளத்தில் கண்டிப்பாக இருப்பார். அந்த வளர்ச்சி வந்துடும். ஏன்னா அந்த 6ஆம் அதிபதி அதை கொடுப்பார். 6ஆம் அதிபதி தர்ற வேறு நெகட்டிவ்லாம் நிறையா இருந்தாலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குறை வைக்காத ஒரு ஆள் அவர் தான். ஸோ எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 6ஆம் அதிபதி வலுத்திருந்தால் உங்களுக்கு உத்தியோக உயர்வு நிச்சயம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் உத்தியோகத்தில் உயர்வு நிச்சயமாக இருக்கும். தனாதிபதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய அதிபதி. ஒரு பக்கம் 6ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 2ஆம் அதிபதி. இந்த 2ஆம் அதிபதி தனஸ்தாத 10ஆம் இடத்துல நல்ல வலிமையான அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் பார்க்குற வேலையில் நீங்கள் தான் கில்லி. உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே போவீங்க, தொடர்ந்து முன்னேறுவீங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. இதுவும் நிச்சயம் நடக்கும். முதல் விதி 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கிறது அல்லது 6ஆம் இடத்துல வலிமையான கோள் இருக்கிறது, ரெண்டுமே பொருந்தி வரும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மேசலக்ன ஜாதகர், இவருக்கு 6ல் பௌர்ணமி சந்திரன். 6ஆம் அதிபதி ஒன்றும் பெரிய பவரில் இல்லை. 6ல் பௌர்ணமி சந்திரன், அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சுக்கிரனும் 3 பேரும். பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தை 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று நீச்சபங்கம் அடைந்து நீச்சபங்க ராஜயோகமும் பெற்று வாங்குறாரு. இங்கே 6ல் வலுத்த கோள் சந்திரன் தான். இவர் அரசு துறையில் ஒரு உயர் அதிகாரி, தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னாடி போய்கிட்டே இருக்கார். அடுத்த பதவி அடுத்த பதவி அடுத்த பதவி, பதவி உயர்வு, முன்னேற்றம். இங்கே 6ஆம் இடம் வலுத்ததுனால கிடைக்கிற யோகம் இது. புரியுதா உங்களுக்கு? ஸோ 6ஆம் அதிபதி டைரக்டாக வலுத்தாலும் சரி, 6ஆம் இடத்தில் வலுவான கோள் அமர்ந்தாலும் சரி, இது ரெண்டுமே உத்தியோகத்தில் உங்களுக்கு தொடர்ந்து உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 2 குடையவர் வலுவாகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும், தனாதிபதி வலுத்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் உத்தியோகத்தில் நல்ல உயர்வும் மேன்மையும் இருக்கும். ஒரு கடகலக்ன ஜாதகம், இவருக்கு தனாதிபதியும் 2 குடையவருமான சூரியன் 10ல் உச்சம்.
கூடவே புதன் சுக்கிரன். இவர் வந்து ஒரு முதன்மை அதிகாரி உத்தியோகத்தில், ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு முதன்மை அதிகாரியாக இருக்கார். எம்டிங்கிற ரேஞ்ச் வரைக்கும், மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறது மாதிரி வந்து தொடர்ந்து முன்னேறி போய் இன்றைக்கி டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். நார்மலாகவே சரலக்கணத்துக்கு இந்த பவர்லாம் கிடைக்கும். இதில் சூரியன் வலுத்து நிற்கிறதுனால அவர் ஆணையிடும் அதிகாரமிடும் இடத்துல போய் உட்கார வைக்கும். அப்போ 2ஆம் அதிபதி வலுக்கும் போதும் இந்த விதி நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 6ஆம் அதிபதி வலுவாக இருக்கும்போதும் கிடைக்கப்பெறுகிறது. ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு லக்னத்திலே குரு வந்து உச்சமாக இருக்க, இவர் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணவா வேலைக்கு போகவான்னு ஐடியா கேட்கும்போது, நீங்கள் வேலைக்கு போனால் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க, நல்ல வளர்ச்சி இருக்கும்னு நான் ஐடியா சொன்னேன். இப்போயும் அதுதான் நடந்துட்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியான குரு லக்னத்தில் உச்சம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஜாதகருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற நெளிவு சுழிவுகள் தெரிந்து விடுகிறது. உத்தியோகத்திற்கு பாக்கியாதிபதியான குரு வலுத்து நிற்பதனாலேயே மேலதிகாரிகளோடு ஒத்துப்போக முடிகிறது. இவரே ஒரு மேலதிகாரியாக வளர முடிகிறது. ஸோ 6ஆம் அதிபதி எல்லா நேரத்துலையும் கெட்டவனான்னு கேட்டால் வேலை பொறுத்த வரைக்கும் அவன் கெட்டவன் இல்லை. ஒவ்வொரு கிரகமும் நுணுக்கமான பல பலன்களை உள்ளடக்கியவை. ஒருத்தருக்கு லக்னாதிபதி பவரில் லக்னத்திலே உட்காந்துருக்காரு, இவர் குடும்பத்தை மதிக்கவே மாட்டார். இது குடும்பஸ்தானத்துக்கு விரைய ஸ்தானத்தில் அவர் வலுவடைகிறதுனால தான்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் வச்சதான் சட்டம், நான் சொல்கிறத நீங்கள்லாம் கேட்கணும், மிலிட்ரி ரூல்ஸ் குடும்பத்தில் போட்டுட்ருப்பார். இல்லைன்னா கண்டுக்காமல் சுற்றிட்டு இருப்பார். லக்னம் வலுவாக இருக்குது, லக்னாதிபதி வலுவாக இருக்கார். அது அப்போ இந்த தனம் குடும்பஸ்தானத்துக்கு அது மறையிறதுனால ஏற்படுற பிரச்சனை இது. அதே மாதிரி தான் 6ஆம் இடம்னால நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம் எல்லாம் கொடுக்குற அதே 6ஆம் இடம் தான் அருமையான உத்தியோக வளர்ச்சியும் கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களை ஒரு திறமைசாலியாக, அதிர்ஷ்டசாலியாக முன்னேற்ற வைக்கக்கூடியவராக தரக்கூடியது அந்த 6 தான். ஸோ இந்த 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இவங்க 2 பேருமே உத்தியோகஸ்தானத்துக்கு ஒருத்தர் பூர்வ புண்ணியாதிபதி, இன்னொருத்தர் பாக்கியாதிபதி. அப்போ இவங்க 2 பேருடைய வலு உங்களுக்கு தொடர்ந்து உத்தியோகத்தில் வளர்ச்சி. சாதாரணமாக வேலைக்கு சேர்ந்தால் கூட அந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீண்ட காலம் ஒரே கம்பெனியில் இருக்கிறதுக்கான பவரையும் இவங்க 2 பேரும் கொடுப்பாங்க. நீண்ட காலம் ஒரே இடத்துல இருக்கிறப்போ 20 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்த சார் பெருமையாக சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்குறவங்களும் இவங்க 2 பேர் தான். அதே போல் வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு வேலை போனால் அடுத்த வேலை உடனே கிடச்சிரும். திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வளர்ச்சி முன்னேற்றம்னு போய்கிட்டே இருப்பாங்க. கம்பெனி மாதிரி வளர்ந்து போகிறது அந்த அமைப்பு இருக்கும். இது போக உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன், சம்பாத்தியக்காரகன் அவர் தானே. 10ஆம் இடத்துல சூரியன் பவர்ஃபுல்லாக வந்து உட்கார்ந்தாருன்னா, 10ஆமில் வந்து உட்கார்ந்தாலே அவருக்கு திக்பலம் தான். 10ஆம் இடத்துல சூரியன் வலுத்து இருந்தாலும் அல்லது 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து இருந்தாலும், 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருந்தாலும் சரி, நீங்களும் உத்தியோகத்தில் தொடர்ந்து உயர்நிலை யோக்கியதையை பெரும் அமைப்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. 3 விதமான விதிகள். 1, 6ஆம் அதிபதி வலுக்கிறது. 2வது 2ஆம் அதிபதி வலுத்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. 3வது விதி 10ஆம் இடத்திலேயே வலுவா சூரியனோ செவ்வாயோ திக்பலத்தோடு அமர்றது. இதில் இயற்கை சுவர்கள் யாராவது இந்த சூரியன் செவ்வாயோடு தொடர்பும் கொண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமான முன்னேற்றம், நிச்சயமான வளர்ச்சி, நிச்சயமான பொருளாதார வெற்றி, உத்தியோகத்தில் அடுத்த நிலைகள் படிப்படியாக வளர்ந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் நிச்சயம் இருக்கும். இது தொழில் செய்கிறதுல கூட இந்த மாதிரியான அமைப்புகள் நல்ல முன்னேற்றத்தை தரும்னாலும் கூட நமக்கு 6ஆம் அதிபதி வளர்த்துட்டார்னாலே மோஸ்ட்லி தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கடன் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் இருப்பார். அடிமை ஜீவனத்திற்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடியவர் 6ஆம் அதிபதி. ஏன்னா ஜீவனஸ்தானம்ங்கிற 10ஆம் இடத்துக்கு இவர் பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால தான். புரியுதுங்களா? இன்னொரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். ஒரு தனுர் லக்னம், இவங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன். சூரியன், செவ்வாய், புதன். இவருடைய லக்னாதிபதி குரு 8ல் உச்சம். தனுர் லக்னம், லக்னாதிபதி குரு 8ல் உச்சம், 10ஆம் இடத்துல புதன் உச்சம், கூடவே சூரியன் திக்பலம், கூடவே செவ்வாய். தர்ம கர்மாதிபதி யோக ஜாதகம். பொதுத்துறை வங்கியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவர் ஜாதகம். சாதாரணமாக ஆரம்பித்து அடுத்த கட்டம்னு நகர்ந்து இன்றைக்கி ஒரு பொதுத்துறை வங்கியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஜாதகம். ஸோ இந்த அமைப்புகள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நான் இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். காலபுருஷனுடைய 6ஆம் அதிபதியான புதன் உச்சமாக இருக்கார் இவருக்கு. கூடவே 10ஆம் இடத்துல சூரியனும் ப்ளஸ் செவ்வாயும் திக்பலம் பெற்ற நிலையில் வலுவாக அமர்ந்திருக்காங்க. இவைகளை பெற்றுக்கொள்ள லக்னாதிபதி குருவும் உச்சமாக இருக்கார். ஸோ இதெல்லாம் தான் அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் வலுவான கோள் இருந்தாலும் சரி,
6ஆம் அதிபதி வலுத்து 10ஆம் இடத்துக்கோடு எப்படியாவது தொடர்பு கொண்டாலும் சரி, அவர் 6ஆம் இடத்தில் வலுத்தாலே 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார், ஏன்னா அது திரிகோணஸ்தானம் இல்லையா. 2ஆம் அதிபதி வலுத்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி, உத்தியோகத்தில் தொடர்ந்து உயர்நிலை அந்தஸ்துகளை பெற்றுக்கொண்டே இருந்து இறுதி வரை சிறப்புடன் பணியாற்றி நல்ல ஒரு சம்பாத்திய வலுவோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ரிட்டையர்மெண்ட்டை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.